ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் கார்த்தியாயினி அவர்கள் ஒவ்வொரு வீடாக, அதாவது சிதம்பரத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு தெருவில் உள்ள ஒவ்வொரு வீடாக அவங்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் அனைத்து நபர்களையும் கூப்பிட்டு அந்த அனைத்து நபர்களையும் ஒவ்வொரு ஓட்டையும் கார்த்தியாயினி அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டு கேட்க போன இடத்துல அந்த மக்கள், அந்த வீட்டில் உள்ள மக்களுடைய ரெஸ்பான்ஸை நீங்களே பாருங்க. எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஓட்டும் உனக்கு தாமா, நீ கவலைப்படாம போமா அப்படின்னு கார்த்தியாயினிய அவங்க நம்பிக்கை ஊட்டி அங்க உள்ள மக்கள் எல்லாம் வழி அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்டுக்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு நீங்க அம்மா நானும் என்ன நினைக்கிறேன், உனக்கு தான் ஓட்டுமா. ஓ, என்னோட ஓட்டு ஒரு 2 பேர் ஓட்டு ஓடுது. முன்னாடி யாருக்கும் போட்டிருக்கீங்க, மாற்றம் வந்துச்சா இல்லையா? ஆனா மோடி இருக்கிறாரு, நாட்டோட பிரதமரோட இருக்கிற சின்னத்துல நான் நிக்கிறேன். கட்சியில எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. 2 முறை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரே நபருக்கு 2 முறை கொடுத்துட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல நம்ம சிதம்பரத்துல ஒரு பெண்ணு வந்தது இல்ல. நிச்சயமா நான் மாற்றத்தை தரேன். ப்ளீஸ் டேக் எத்தனை மாசம் கண்டிப்பா இந்த வீடியோ திருமாவளவனுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவா தான் அமையும். ஏன்னா 10 வருஷம் ஆகுதுங்க அவர் ஜெயிச்சு 2 முறை ஜெயிச்சிருக்காரு. ஒரு முறை கூட ஜெயிச்சதுக்கு நன்றி சொல்ல கூட அவர் வந்தது கிடையாது. சொல்ல போனா பாராளுமன்ற அவர் அந்த அலுவலகம் கூட சிதம்பரம் டு அரியலூர்ல ஒரு இடத்துல கூட ஒரு அலுவலகம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அந்த லட்சணத்துல அவர் ஜெயிச்சு ஒரு நல்லது கூட பண்ணாம இருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு சிதம்பரம் தொகுதி மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நமக்கு உதவி பண்ற, நம்மளுடைய குறைகளை தீர்க்கிற எம்பி வேணுமா, இல்ல நம்ம ஊரை எட்டி கூட பார்க்காம சென்னையில வெளிநாடு பயணம் அப்படின்னு சுத்துற ஒரு எம்பி வேணுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. 40 தொகுதியில திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க போன முறை எம்பி. 40 பேரும் இந்த 5 வருஷமா அங்க பாராளுமன்றம் போய் என்னத்தை சாதிச்சாங்க அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அது கூட நமக்கு முக்கியம் இல்லைங்க. நம்ம சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் அவர்கள் ஜெயிச்சு ஒரு முறையாவது நம்ம தொகுதி பக்கம் மக்கள்கிட்ட குறைகளை கேட்டறிஞ்சாங்களா, திருமாவளவன் பேர்ல ஏதாச்சும் ஒரு செங்கலாத்தி நட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.